திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இப்போ முதலாம் தந்திரத்துல உயிர் நிலையாமை பார்த்துட்டு இருக்கோம். போன வகுப்புல 5 பாடல்கள் வர பார்த்தோம். உயிர் நிலையாமை அப்படிங்கிறத திருமூலர் எதை வச்சு சொல்றாருன்னா, இடத்தை வச்சுதான் அவர் குறிப்பிடுறாரு. இந்த உயிருக்குன்னு ஒரு நிலையான இடம் இருக்கு. அதை தவிர வேற எந்த இடத்துல போய் இந்த உயிர் இருந்தாலும் அந்த உயிருக்கு அது நிலையான இடம் கிடையாது. அதை விட்டு அது போயிடும் அப்படிங்கறதான் விளக்கமா சொல்லியிருந்தாரு. அதுல ஒவ்வொரு பாடல்கள்லயும் என்ன மாதிரி குறிப்பிட்டிருந்தாருன்னா, முதல் பாடல்ல நம்ம இறக்க போற அந்த கடைசி நேரம் எல்லாத்தையும் உணர்ந்து நான் இறைவன் அடைகிறேன்னு அந்நேரம் நம்ம இறைவனை நினைக்கிறது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், சாக போற நேரம் சங்கரான்னு சொல்றது அதுக்கு சமம், பிரயோஜனம் இல்ல அப்படின்னு முதல் பாடல்ல சொல்லியிருந்தாரு. இரண்டாவது பாடல்ல ஒரு நிலத்துல எப்படி 5 பேர் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது மூலமா இந்த உயிர் போகும்போது நம்மளை விட்டு போக போறது நம்மளுடைய ஐம்புலன்கள் தான் அப்படின்னு ஐம்புலன்களை பத்தி சொல்லியிருந்தாரு. மூன்றாவது பாடல்ல இந்த உடல் மண்ணால் ஆன உடல், எப்படி மண்ணுல இருந்து இந்த உடல் தோன்றி திரும்ப மண்ணாவே மாறிடுமோ அதே மாதிரி இந்த உடல் அழிந்து போகும்போது அந்த உயிர் இந்த உடலை விட்டுட்டு போயிரும் அப்படின்னு உடலையும் சொல்லியிருந்தாரு. நாலாவது பாடல்ல இந்த உயிர் எங்க இறைவன் எங்க இருக்கிறான், இறைவன் தான் உயிருக்கான நிலையான இடம், அந்த இடத்துல போய் உயிர் சேர்ந்துருச்சுன்னா அதுதான் உயிருக்கு நிலையான இடம்னு பார்த்தோம். அப்ப அந்த இறைவன் எங்க இருக்காருன்னா நம்மளுடைய தலையில வடக்கு திசையில் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத 4வது பாடல்ல சொல்லியிருந்தாரு. 5வது பாடல்ல உயிர் எங்க இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லியிருந்தாரு. சூரியனுக்கு 8 திசை பிளஸ் மேல் கீழ் 2 திசை இருந்து எப்படி அது இந்த உலகம் முழுவதும் பரவுதோ அதே மாதிரி உயிரானது இந்த உடலுக்குள்ள எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கு அப்படிங்கிறத 5 பாடல்கள்ல சொல்லியிருந்தார். இப்ப இன்னைக்கு அடுத்த 5 பாடல்கள் பார்க்கலாம். ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, உயிருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப நம்ம பிறக்க போறோம் அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிர் எங்க இருந்துச்சுன்னா இந்த உடலுக்குள்ள வராம அந்த உயிர் இருந்துச்சு. எப்ப இந்த உடல்ங்கிற அந்த கூட்டுக்குள்ள உயிர் சேர்ந்துருச்சோ அப்ப அதுக்கு இந்த இடத்துக்கு வரும்போதே என்ன சேர்ந்து வந்துருதுன்னா காலம் அப்படிங்கிற ஒரு தத்துவமும் அந்த உயிரோட சேர்ந்து வந்துருது. அப்ப இடமும் காலமும் சேர்ந்தேதான் அந்த உயிரை நகர்த்துது. அப்போ உயிர்னு சொல்லும் போதே மறைமுகமா அது ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அதனால்தான் நம்ம உயிர் அப்படின்னாலே அது ஆயுசு அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஆயுள் காலம் அப்படின்னு. அந்த உயிர் வேற காலம் வேற கிடையாது. உயிர் ஒரு உடல் எடுக்கும் போதே அது கூட காலம் அப்படிங்கிறதும் சேர்ந்து வந்துருது. அப்போ உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் காலத்துக்கும் இருக்கு. நமக்கு வாழ்நாள்ல ஒரு நாள் கழியுது அப்படின்னா நம்மளுடைய ஆயுள்ல இருந்து ஒரு நாள் குறையுது. உயிர் அதனுடைய காலத்துல ஒன்ன கழிச்சுக்கிட்டே வருது. அப்ப அந்த காலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதான் அடுத்த 5 பாடல்கள்ல சொல்ல வர்றாரு. இப்போ உயிருக்கு இடமும் முக்கியம், காலமும் முக்கியம். அது இரண்டும் இருக்கும் போதே நாம அதனுடைய நிலையாமைனா என்ன, நிலையானது என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதத்தான் அடுத்த 5 பாடல்கள்ல சொல்ல போறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடல் 192வது பாடல். மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிதுணர்ந்தார் இல்லை, கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. இந்த பாடல்ல இந்த உயிருக்கு காலம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு பட்டு சேலையோட ஒப்பிட்டு சொல்றாரு. ஒரு பட்டு சேலைய எப்படி பார்த்து பார்த்து நெய்வாங்க அப்படின்னா, அந்த பட்டு நூல் ரொம்ப சிக்கா இருக்கும். அந்த சிக்கெல்லாம் சரி பண்ணி திருத்தி அப்படிங்கிறது அந்த அந்த நூலை சரியான முறையில அதை சரி பண்ணி வரம்பிட்டு பட்டிகை அதை எப்படி முறைப்படி செஞ்சு ஒரு பட்டு சேலையா நெய்ய முடியுமோ நெய்வாங்க. நம்ம அதை பார்த்து பார்த்து எடுப்போம். அது எவ்வளவு குவாலிட்டி இருக்கு, நிறம் எப்படி இருக்கு, எல்லாமே அவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து எடுப்போம். அதுக்கு எவ்வளவு பணம்னாலும் செலவழிப்போம்.
ஆனா அதுக்கு ஒரு அழிவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுமே அந்த ஒரு மயக்கத்துல அதனுடைய அழகுல மயங்கி நாம வந்து அத வந்து எடுப்போம். அதுக்கு அழிவு இருக்கு அப்படிங்கிறதையே நாம அந்த டைம் உணரவே மாட்டோம். கூரும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும். இந்த உண்மைய தான் நமக்கு வந்து நம்மளுடைய தலைமுடி வந்து சொல்லுது. கருப்பா இருந்த முடி வெள்ளையா மாறுறதை வந்து இந்த உயிருக்கு வந்து காலம் இருக்கு. அந்த காலம் வந்து குறைஞ்சுகிட்டு வருது அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய அ முடியினுடைய நிறம் வந்து மாறுது. ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. இப்ப நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா, கட்டாயம் உனக்கு வந்து இறப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதுக்காக தான் அந்த பிறப்புங்கிறதே வந்திருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சும் நாம வந்து ஏன் இந்த இந்த குறிப்பிட்ட காலம் தான் இந்த உயிர் இந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சும், நாம ஏன் அந்த உயிருக்கு நிலையானது இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு, அங்க போய் அந்த உயிர சேர்க்க மாட்டேங்கிறோம். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? எப்பதான் உணருவோம்? அப்படின்னு வருத்தப்படுறார். இன்னொருக்க பார்க்கலாம். எப்படி அந்த பட்டு சேலைய வந்து அவங்க அவ்வளவு தூரம் திருத்தி, அத முறைப்படி நெய்து, அத எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஆ அத ரசிச்சு எடுத்தாலும், அதுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் தான் உண்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணராம ஒரு மயக்க நிலையில இருந்து அத விரும்புறோமோ, அதே மாதிரி தான் இந்த உயிருக்கும் ஒரு காலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அது தெரியாத அந்த மயக்கத்திலே இருக்கோம். அந்த மயக்கம் தெளியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தலையில இருக்கக்கூடிய முடியினுடைய நிறம் மாறுது. ஆனா நம்ம அந்த நிறத்தையும் மாத்திக்கிட்டு, நம்ம இந்த ஆசைக்கும், இந்த ஐம்புலன்களுக்கும் முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே தான் இருக்கோமே தவிர, அந்த உயிருக்கு என்ன செய்யணும் நாம உணரல. இனிமேலாவது நாம உணர்ந்து அதுக்கான பயிற்சிய செய்யலாம். பாடல் 193. துடுப்பு இடு பானைக்கு ஒன்றே அரிசி, அடுப்பு இடு மூன்றிற்கு 5 எரி கொள்ளி, அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி, விடுத்தனர் நாள்களும் மேல் சென்றனவே. இந்த பாடல்ல வந்து நம்மளுடைய உடல், அந்த உயிர் அதை எப்படி கொண்டு போய் இறைவனிடத்துல சேர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு சமையல் குறிப்பு போல அவர் வந்து கற்பனை பண்ணி சொல்லியிருக்காரு. துடுப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த படகுல எல்லாம் துடுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கரண்டி மாதிரி. படகுல எப்படி அந்த துடுப்பு இருக்கோ, அது வந்து நம்ம சமையல் செய்யும்போது கரண்டி மாதிரி. அப்போ ஒரு துடுப்பு வேணும். அடுத்து பானை. நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு பானை வேணும். கரண்டியும், ஒரு பானையும் எடுத்துக்க சொல்றாரு. அப்புறம் சமைக்கிறதுக்கான அந்த அரிசி, அது தேவை. அந்த அரிசி ஒன்றே அரிசி அப்படின்னு சொல்றாரு. ஒரு அரிசி போதும். அடுப்பு இடு. அடுப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல அடுப்புனா 3 கல்ல வப்பாங்க. அப்போ ஒரு 3 கல்லு வச்ச மாதிரி ஒரு அடுப்பு. அடுப்பு இடு 3 இருக்கோல். 3 கல்ல வச்சு ஒரு அடுப்ப ரெடி பண்ணணும். 5 எரிகொள்ளி. அதுல வந்து ஒரு 5 விதமான விறக வச்சு நாம வந்து தீ மூட்டி சமைக்கலாம். அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி. அந்த அந்த அரிசி வந்து எப்படி சமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பக்குவத்துக்கு வரணும். விடுத்தன் நாள்களும் மேல் சென்றனவே. அந்த பக்குவம் வந்து அந்த குறிப்பிட்ட காலம் தான். அத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இத சொல்றாரு. இப்ப இதுல அந்த துடுப்பு அப்படிங்கிறது எதுன்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டு தான் வந்து அந்த துடுப்பு. முதுகுத்தண்டுங்கிறது மறைமுகமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி. அதுல தான் வந்து அந்த உயிர் சக்தி இருக்கும். அததான் வந்து துடுப்பு மாதிரி வச்சுக்கிறாரு. எப்படி சமைக்கிறதுக்கு கரண்டி முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய சுழுமுனை நாடி வந்து ரொம்ப முக்கியம். பானை அப்படிங்கிறது இந்த உடல் தான். இந்த உடலுக்குள்ள அந்த முதுகுத்தண்டு தான் நம்ம வந்து துடுப்பு மாதிரி நாம வச்சு வந்து பயன்படுத்த போறோம். ஒன்றே அரிசி அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி ஒண்ணுதான். அது எதுனா குண்டலினி சக்தி. அந்த துடுப்புக்கு கீழ மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய தான் அவர் அரிசி அப்படின்னு சொல்றாரு. அடுப்பு இடு அப்படிங்கிறது அந்த 3 கல்லு மாதிரி நம்ம வைக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூரியன் மணிபூரக சக்கரம், சந்திரன் நம்மளுடைய பிந்து சக்கரம், அதுக்கப்புறம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்கினி, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அக்கினி. இந்த 3யும் வந்து அடுப்புக்கல் மாதிரி வச்சுட்டு, அதுல வந்து 5 எரிகொள்ளி, நம்மளுடைய ஐம்புலன்களையும் எப்படி வந்து வச்சா, அத வந்து நம்ம எரிக்கலாம், அத அணராம எரிக்கலாம் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து ஐம்புலன்
சில இதுல பஞ்ச வாயுக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாயுக்களை சரி பண்ணி எரிக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். ஐம்புலனையும் நம்ம பஞ்சபூதத்தோட ஒப்பிடலாம். 5 பிராணனையும் நம்ம வந்து பஞ்சபூதத்தோட ஒப்பிடலாம். அதனால அந்த 5 ஐம்புலனை தான் வந்து விறகு மாதிரி அந்த அடுப்புல வச்சு நம்ம எரிக்கும் போது, அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி அந்த அந்த உயிர் சக்தி எப்படி வந்து அந்த கீழ இருந்து அந்த சுழுமுனை வழியா அத வந்து வீணாக்காம அந்த சக்திய வந்து நம்ம மேல கொண்டு போய் அந்த இறை சக்தியோட சேர்க்கிறது. விடுத்தன் நாள்களும் மேல் சென்றவாறே. இந்த பயிற்சி செய்தா மட்டும்தான் இந்த இந்த உடலை வச்சு அந்த உயிராகிய உணவை வந்து நாம சமைத்தால் மட்டும்தான் கீழ இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிர் சக்தி மேல இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியோட போய் அடையும். அது ஒண்ணுதான் வந்து இந்த உயிரை வந்து நிலைக்க வைக்கிறதுக்கான வழி. மீதி எல்லாமே அந்த உயிரை வந்து நிலைக்க செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து துடுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சுழுமுனை நாடி, பானை அப்படிங்கிறது இந்த உடல், அரிசி ஒன்றே அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் சக்தி, அடுப்பு இடு 3 அப்படிங்கிறது 3 கல்லா அடுப்பை எதை சொல்றாங்கன்னா சூரியன், சந்திரன், அக்கினி 3. 5 எரிகொல்லிங்கிறது 5 எடுத்துக்கலாம், இல்ல 5 வாயுக்களாகவும் விறகா எடுத்துக்கலாம். அடுத்து எரியாமல் கொடுமின் அந்த பயிற்சி செய்யும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியானது நம்மளுடைய மேல இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி வரைக்கும் போகக்கூடிய அந்த நிலையதான் வந்து அவர் சொல்லியிருக்கார். இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் நமக்கு வந்து உயிரை நிலைக்க வைக்கிறதுக்கான பயிற்சி. 194வது பாடல். இன்புறு வண்டு அங்கு இனமலர் மேல் போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புறு நாடி நினைக்கிலும் 3 ஒளி கண்புறம் நின்ற கருத்துள் நில்லானே. இந்த பாடல்ல வந்து எதை சொல்றாருன்னா, வண்டு எப்படி போய் அந்த தேனை குடிக்கும் அததான் வந்து சொல்ல வர்றாங்க. நம்ம வந்து இப்ப பார்த்திருப்போம். அந்த வண்டு வந்து போனோமா, உட்கார்ந்தோமா, குடிச்சோமான்னுலாம் இருக்காது. ரொம்ப நேரம் ரீங்காரம் பண்ணிட்டு அந்த அந்த பூவையே சுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு அதிர்வு அலைய வந்து அனுப்புது. ஒரு ஃப்ரீக்வன்சிய வந்து அந்த பூவுக்குள்ள அனுப்புது. அதுலயே அது 2ம் கனெக்ட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி எதுவும் வண்டு வந்து அத குடிச்சிட்டு போயிருக்கா? அந்த பூல என்ன சுவையில தேன் இருக்கு? உள்ள தேன் எவ்வளவு இருக்கு? என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த வைப்ரேஷன்லயே அது வந்து புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுல தேன் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வண்டு போய் அதுல உட்கார்ந்து அந்த தேனை வந்து சுவைக்கும். அத வந்து எடுத்துட்டு வரும். இன்புறு வண்டு அங்கு இனமலர் மேல் போய் அந்த தேனை சுவைக்கக்கூடிய அந்த வண்டு எப்படி அந்த மலருக்கு மேல போய் இருந்து சுவைக்குமோ, உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஐம்புலன்களும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை போய் சுவைக்கிறதுலதான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த வண்டு மாதிரி நாம இல்ல அப்படின்னு சொல்றாரு. உள்ள நம்ம தேடி போக மாட்டேங்கிறோம். உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நாம அறிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய கவனம் ஃபுல்லா வெளியில தான், ஐம்புலன் வெளியில தான் கூட்டிட்டு போகுது. உள்ள போனா மட்டும்தான் அந்த உயிர் நிலைய நம்மளால அடைய முடியும். இன்புறு நாடி நினைக்கிலும் 3 ஒளி கண்புறம் நின்ற கருத்துள் நில்லானே. அப்படி அந்த ஒருவேளை நம்மளுடைய ஐம்புலன்களும் இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய உயிரை போய் அடைஞ்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஒளி நமக்கு வந்து 3 ஒளி இருக்கு. சூரியன், சந்திரன், அக்கினின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 3 ஒளி வெளியிலயும் எப்படி இருக்குன்னா பகல்ல வந்து சூரியனுடைய ஒளி நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். இரவுல சந்திரனுடைய ஒளி நமக்கு எல்லாத்தையுமே காட்டி கொடுக்கும். ஆனா நம்மளுடைய கண்ல ஒளி அந்த கண்ணு வந்து நமக்கு எதையுமே காட்டி கொடுக்கல அப்படின்னா சூரியன் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, சந்திரன் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. அந்த கண்ணுல தான் வந்து நம்மளுடைய உயிர் சக்தியான அந்த ஒளி வந்து இருக்கு. இறைவன் வந்து கண்ணுல தான் இருக்காரு. அவர் நினைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் காட்ட முடியுது. அந்த கண் ஒளி தான் ரொம்ப முக்கியம். நம்ம திரும்ப திரும்ப அவர் மறைமுகமா நமக்கு இந்த கண்ணை தான் வந்து முக்கியத்துவம் பண்ணி சொல்றாரு.
கண்புறம் நின்ற கருத்துள் நில்லாளே. அந்த கண்ணுக்கு பின்னாடிதான் வந்து இறைவன் நிற்கிறாரே தவிர கருத்துள் நில்லானே. நம்மளுடைய வேற எதுலையுமே, நம்மளுடைய உணர்வுலையோ நம்மளுடைய அறிவுலையோ எதுலையுமே அவர் கிடையாது. உன்னுடைய கண்ணுக்கு உள்ள மட்டும்தான் இருக்காரு. அந்த 3 ஒளியையும் உனக்கு காட்டுறது அந்த கண்ணுதான். கண் இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒளி இருந்தாலும் உனக்கு வந்து பிரயோஜனம் இல்ல. அப்ப அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவன் தான் இறைவன் அப்படிங்கிறதையும் இந்த பாட்டுல சொல்றார். அந்த வண்டு எப்படி அந்த பூவை தாண்டி உள்ள போய் அந்த தேனை சுவைக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்களையும் இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி உள்ள இருக்க உயிரை போய் சுவைக்கணுமே தவிர அந்த ஐம்புலன்கள் பின்னாடி நாம வந்து வெளியில போகக்கூடாது. ஏன்னா அந்த இறைவன் வந்து கண்ணுக்கு பின்னாடி இருந்து நமக்கு எல்லாத்தையும் காட்டுறாரு. இந்த ஐம்புலன்களால கிடைக்கக்கூடிய உணர்வுல ஒண்ணுமே கிடையாது. உன் கண்ணை மட்டும் நீ கவனி அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல சொல்றாரு. 195வது பாடல். ஆம் விதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டும் அது என் சொல்லின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே. இப்ப நம்ம வந்து கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கல, நமக்கு தெரியல அப்படின்னாலுமே சிம்பிளா நாம எப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த 2 பாடல் வந்து சொல்லியிருக்காரு. ஆம் விதி அப்படிங்கிறது நம்ம விதிப்படிதான் இந்த பூமியில பிறக்கிறோம். நமக்கு நம்மளுடைய விதிப்படி இந்த பிறவிகள் வருது, எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த விதிப்படிதான் நாம வந்து பிறக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுமானா அறம் செய்மின், நம்ம வந்து நல்ல செயல்களை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. நீ கண்ணுக்கு பயிற்சி பண்ணல, எதுவும் தெரியலைனாலும் பரவாயில்ல, அறவழியில மட்டும் நீ பிறந்துட்ட அப்படின்னா, விதிப்படி பிறந்திருக்க அப்படின்னாலே நீ நல்ல செயல்கள் செய்தாதான் பிறந்திருப்ப. பிறந்துட்ட நீ நல்ல செயல்கள் மட்டுமே செய்யி. போம் விதி நாடி புனிதனை போற்றுமின். இந்த ஏதோ ஒரு வினை செய்தாதான் நாம இந்த பூமிக்கு பிறக்க போறோம். அதுலயும் நல்வினை செய்தாதான் நம்ம இந்த மனித பிறவியாவே பிறப்போம். புனிதனை அப்படிங்கிறது இந்த மனித உடல் எடுக்கிறது தான் வந்து புனிதன். ஏன்னா வேற எந்த உடல்லையுமே நம்மளால இறைவனை வந்து அந்த உயிர் சக்தி எங்க இருக்குன்னு உணர்ந்து அதை போய் அந்த இறை சக்தியோட நம்மளால சேர்க்க முடியாது. மனித பிறவி எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நம்ம நல்வினைகள்லையும் பல நல்வினைகள் செய்தோம்னா மட்டும்தான் இந்த மனித பிறவி வந்து கிடைக்கும். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இனி நீ மனித பிறவி எடுக்கிறதுக்காக நல்வினை மட்டுமாவது செய்யி அப்படின்னு சொல்றாரு. நாம் விதி வேண்டும் அது என் சொல்லின் மானிடர். நம்ம வந்து இப்ப சரி நல்வினை செய்துதான் நாம இந்த மனித பிறவி எடுத்துட்டோம், இனி வந்து எனக்கு இந்த பிறவி வேண்டாம், போதும், நான் இறைவனை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப நம்ம நல்வினையே செய்துட்டே இருந்தா அடுத்து நமக்கு அந்த பக்குவம் வந்துரும். போதும், நீ பிறப்பு வேண்டாம், எத்தனை தடவை இந்த மனித பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க, இனி வந்து இறைவன்கிட்ட போய் சேருவோம் அப்படிங்கிறது நமக்கு தானாகவே வரும். அந்த நேரம் நமக்கு இந்த பயிற்சி எல்லாமே நம்மளால செய்ய முடியும். அப்ப அடிப்படையா நீ கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எப்படி நீ தயாராகணும் அப்படின்னா நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இரு. தானாகவே உனக்கு அந்த பயிற்சிக்கான அந்த விதி வந்து உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த பாடல். நல்ல வினை மட்டும் செய்யு, ஒழுக்கமாயிரு அப்படின்னு சொல்றாரா? அப்ப அது என்னது நல்வினை, ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றார். 196வது பாடல். அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின் வெவ்வியன் ஆகி பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியன் ஆகி சிறந்து உண்ணும் போது ஒரு தவ்விக்கொடு உண்மின் தலைப்பட்ட போதே. அப்ப அறம்னா எதுதான் அறம் அப்படின்னு சொல்றாருன்னா அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின். அவ்வியம்ங்கிறது அந்த கெட்ட வார்த்தை பேசுறது, மற்றவங்கள பழி சொல்றது, இதெல்லாமே நம்ம அந்த சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா? அவ்வியம் பேசல், அந்த மாதிரி பேசி தீய செயல் நீ செய்துடாத. வந்து வாயை கண்ட்ரோல் பண்ணு, தேவையில்லாம எதுவும் பேசாத. அடுத்து வெவ்வியனாகி பிற பொருள் வவன்மின். வெவ்வியன் அப்படிங்கிறது அந்த பேராசை கொண்டு
ஆஹ் அடுத்தவங்களுக்கான பொருளையும் நீ சேர்த்து வச்சுக்கிடாத. உனக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு தேவைக்கு என்னவோ அதோட இரு. அடுத்தவங்களுடைய பொருளுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத. செவ்வியன் ஆகி சிறந்து உண்ணும் போது ஒரு தவ்விக்கொடு. நீ எந்த ஆசையும் இல்லாம நீ நல்லவனா இருக்க அப்படின்னா, எப்படி சிம்பிளா நீ அப்படி இருந்துக்கிறதுனா, நீ சாப்பிடும் போது உண்ணும் போது ஒரு தவ்விக்கொடு. ஒரு கைப்பிடி சோறு உண்மின் தலைப்பட்ட போதே. நீ நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி சோறாவது நீ இன்னொருத்தவங்களுக்கு குடு. அதுவே போதும். நீ ஒழுக்கமாயிடுவ, நீ நல்லவனாயிடுவ அப்படின்னு அந்த எப்படி நல்வினை செய்யறது அப்படிங்கறத சிம்பிளா சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் தேவையில்லாம பேச வேண்டாம். 2வது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம். 3வது நீ சாப்பிடும்போது ஒரு பிடி சாப்பாடாவது யாருக்காவது நீ குடுத்துட்டு சாப்பிடு. இந்த 3 நீ ஃபாலோ பண்ணேனாலே நீ அறம் செய்ததாயிடுவ. இந்த ஒழுக்கத்திலே இருந்தாலே உனக்கு அடுத்து நமக்கு இந்த பிறவா நிலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துரும். அதுக்கப்புறம் நீயாவே அந்த இறைநிலை அடையறதுக்கு என்ன பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிற அந்த அறிவு உனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ உயிர் நிலையாமை அப்படிங்கறதுல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 10 விஷயங்கள் பார்த்திருக்கோம். முதல் விஷயம் கடைசி நேரம் நீ எதுவுமே சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த காலம் கம்மிதான், அந்நேரமே நீ சொல்லணும். 2வது இந்த ஐம்புலன் தான் உன்னை விட்டு போகும், உனக்கு எடுக்கிறதும் ஐம்புலன் தான். அதனால ஐம்புலனை என்ன செய்யறது அப்படின்னு பாரு. 3வது இந்த உடலையே நீ நம்பிட்டு இருக்காத, இது மண்ணால் ஆன உடல், எப்படினாலும் மண்ணாக போயிடும். 4வது விஷயம் இறைவன் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டாரு. நம்ம தலைக்கு மேலதான் இருக்காருன்னு சொல்லிட்டார். உயிர் எங்க இருக்கு, இந்த உடல் முழுவதுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. 6வது பாடல்ல காலம் மட்டும்தான் உனக்கு துணை புரியும், அப்ப கரெக்டான காலத்துல நீ பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. 7வது பாடல்ல அந்த துடுப்பு சுழுமுனை எது கீழே இருக்கிற உயிர் சக்திய மேல கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. 8வது பாடல்ல வண்டு மாதிரி நீ உனக்குள்ள போய் இறைவனை தேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 9வது பாடல்ல இதுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா நல்ல வினைகள் மட்டும் செய். ஏற்கனவே நீ நல்ல வினை செய்தனாலதான் மனித பிறவி எடுத்திருக்க. இப்பயும் நீ நல்ல வினைகளை மட்டுமே செஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாரு. நல்ல வினைனா எதுனா 3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. தேவையில்லாம பேசாத, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாத, நீ சாப்பிடும்போது யாருக்காவது ஒரு பிடி சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு வாய் காக்காக்காவது நம்ம வச்சிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம செய்யறதான் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட உயிர் நிலையாமை முடியுது. அடுத்த வகுப்புல அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உயிருக்கு அவர் சொல்றது இடமும் காலமும், இது 2ம் தான் உயிருக்கான பொருளா சொல்றார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ உயிர் நம்ம கண்ணுக்கு கண்ணுல தான் இருக்குன்னு சொல்றீங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி மேம் அந்த கடவுள் இறைவன் இருக்காரு? கண்ணுலதான் இருக்குன்னு சொல்லல சார். கண்ணுக்கு பின்னாடி இறைவன் இருந்து நமக்கு எல்லாத்தையும் உணர்த்துறாரு. காது கேக்குறதும் அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவன் அருளாலதான் நமக்கு காதும் கேக்குது. கண்ணு தெரிய வைக்கிறது இல்ல, நமக்கு எல்லாத்தையுமே உணர்த்துறதே இறைவன் தான். அந்த இறைவன் கண்ணுக்கு பின்னாடி இருக்காரு சார். ஓகே சார். கண்ணு தெரியாதவங்களுக்கும் கண்ணுக்கு பின்னாடிதான் இறைவன் இருப்பாரு. நம்ம இதுல கிறிஸ்டியானிட்டில சொல்லுவாங்கல்ல, ஜீசஸ் கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் கொடுத்தாரு, காது கேட்காதவங்களுக்கு கேட்க செய்தாரு, வாய் பேசாதவங்களுக்கு பேச செய்தாருன்னா நம்ம பிராக்டிக்கலா அவங்களுக்கு அப்ப கண்ணை கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கண்ணு தெரியாதவங்களுக்கும் அவரு இந்த மாதிரியான பயிற்சிகள் சொல்லி கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க வச்சுட்டாரு. கண்ணு தெரியாதவங்களாலையும் இறைவனை பார்க்க வைக்கிறதுக்குரிய பயிற்சிய ஜீசஸ் சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம ரொம்ப சாதாரண மனிதன் போல வெளி உலகத்தை பாக்குறதுக்கா ஜீசஸ் அவ்வளவு தூரம் போராட போறாரு? உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்க வைக்கிறதுக்காக கண்ணு தெரியாதவங்களுக்கும் அவர் பயிற்சி கொடுத்து காட்டியிருக்காரு.
அதே மாதிரிதான் காது கேட்காதவங்களுக்கு கேட்க வச்சாருன்னா வெளி உலகத்தை கேட்டு பிரயோஜனமே இல்லை. உனக்கு உள்ள கேட்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஓம்காரத்தை கேளுன்னு காது கேட்காதவங்களுக்கு கூட கேட்கறதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் வெளியில நம்ம பேசி என்னத்தை கண்டோம், உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் கூட நாம எப்படி பேசுறது அப்படிங்கறத கூட அந்த ஊமைக்கு கத்து கொடுத்திருக்காரு. அதுதான் அந்த ஜீசஸ் சொல்ற அந்த கான்செப்ட். வெளி உலகத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அப்ப எல்லாமே உள்ள ஐம்புலன் நமக்கு வெளியில வேலை பார்க்கலைனாலும் உள்ள வேலை பார்க்கும். கண்ணு தெரியாதவங்களாலையும் உள்ள இருக்கிற இறைவனை பார்க்க முடியும். அந்த கண்ணுக்கு பின்னாடி அவர் இருக்கார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இப்போ நம்ம உடல்ல எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு உள்ள, நமக்கு தெரியாம. அதெல்லாம் எப்படி மேம்? யாரு அதான் இறைவன் இயக்கிக்கிட்டு இருக்காரா உள்ள ஆமா, எல்லா உறுப்புகளையும்? இறைவன் இல்லைன்னா ஓர் அணுவும் அசையாதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இப்போ என்னுடைய கையில இறைவன் இருக்காரு அப்படின்னா, இந்த கைய கட் பண்ணிட்டோம்னா என் கை 2 பீஸ் ஆகுதுன்னா 2 பீஸ்க்குமே இறைவன் போயிருவார். எல்லா இடத்துலயும் இறைவன் நிறைந்துதான் இருப்பார். உயிருள்ள பொருள்னாலும் சரி, உயிரற்ற பொருள்னாலும் சரி, எல்லா இடத்துலயும் இறைவன் இருப்பார். அவர் இருக்கிறனாலதான் அந்த பொருளும் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப புரியுற மாதிரி தான், எளிமையா தான் சொல்றாரு, அதனால நமக்கு சந்தேகம் வராது. ஓகே, தேங்க்யூ.